சிம்பிளாக ஈஸியாக ஊதா நிறம் முறுக்கு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கலரை வச்சு பண்ண போகிறோம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும். தீபாவளி பொங்கல்னு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதா கலர் முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா அது ஜூஸ் வந்துடும். நம்ம அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை அப்படியே அரைச்சி பண்ணிங்க அப்படின்னா முட்டைக்கோஸோட ஸ்மெல் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு அரை கப் உளுந்தை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தேன்குழல் முறுக்கு ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு வச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலையில் ஆட் பண்ண மாட்டேன். அதிக அளவில் பண்ணுறதா இருந்தால் உளுந்து மாவு வந்து முன்னாடியே அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைன் பவுடராக இருக்கணும். இதை வந்து நம்ம சளிச்சிடுவோம். இப்போது 2 கப் அரிசி மாவு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான். ஸோ நல்லா சலிச்சுக்கணும். யூசுவலாக நம்ம சலிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஏதாவது தூசி இருந்துன்னா முறுக்கு வெடிக்கும், அதுக்காக தான். இப்போது உளுந்து மாவையும் போட்டுட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு 5 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். உளுந்து வறுபடுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். இந்த திப்பி எடுத்துடணும். இதுக்கப்புறமா பட்டர் போடணும். 1 க்யூப் இல்லைனா 2 போடலாம். அப்படிலாம் சுடான நெய் ஊற்றலாம். இப்போது எள்ளு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் இல்லை மிளகுத்தூள், பெருங்காயம், ஜீரகம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஓமம் கூட போடலாம். ஸோ ஓமம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளரில் கரைச்சி அந்த உப்பு தண்ணி கூட ஊற்றலாம். இப்போது இந்த பர்பிள் கேபேஜ், அதாவது ஊதா நிற முட்டைக்கோஸ், அதனோட தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வந்து நான் பீட்ரூட், பாலக்கீரை, அதுக்கப்புறம் தக்காளி வச்சு கூட நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி அந்த ஜூஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இருந்தால் ஊற்றலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை லைட்டாக சூடு பண்ணியும் பண்ணலாம் அந்த தண்ணியை. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா செமி சாஃப்டாக வந்துடணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த முறுக்கு மாவு. அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முறுக்கு வந்து ரெடி பண்ணோன்னா போடணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு நான் ரெடி பண்ணும்போது அது பர்பிள் கலராக வரும்னு நினச்சி தான் பண்ணேன். பட் பர்பிள் கலராக வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகும்போது நமக்கு லைட்டாக அந்த கலர் வந்து மாறி ப்ரௌன் கலர் முறுக்காக வந்துச்சு. ஆனால் அது வந்து ப்ரௌன் ஆனது கிடையாது, பர்ஃபெக்ட் ஆனது தான். கலர் மட்டும் மாறும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து 3 விதமான முறுக்கு பண்ணியிருக்கேன். ஒன்று முள்ளு முறுக்கு, அதுக்கப்புறமா தேன்குழல் அந்த முறுக்கு ஸ்டைலில் பக்கோடா, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஷேப்லேயும் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாகவும் ஆயிலில் பிழிஞ்சு விடலாம். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த கலர் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த சங்குப்பூவோட அந்த கலர் எடுத்து பண்ணலாம். யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க. பட் அதுலேயே நான் ட்ரை பண்ணுறேன். பட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து வராது. இதனோட டேஸ்ட் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நார்மல் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த ஆயில் சத்து அடங்கினா போதும். இல்லை உங்களுக்கு கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மீடியம் அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான பர்பிள் கலரில் வரும். ஸோ நல்ல கிறிஸ்பினஸ் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஒரு மாதிரி டீப் பர்பிள், அந்த ஒரு பிளாக் கலரில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கரெக்டானது. ஆயில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணாது, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா. இப்போது நான் தேன்குழல் முறுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நான் தண்ணிக்கு பதிலாக நம்ம ஜூஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதையுமே சூடான எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை ஆக கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். போடும்போது லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் பர்பிளாக மாறும். அப்புறம் டீப் பர்பிளாக மாறும். இதுலேயே லெமனை பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலராக மாறும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான ஷேப்புன்னு சொல்லலாம். இதே மெத்தட் தான் நீங்க இந்த ஜூஸ் யூஸ் பண்ணாமயும் பண்ணலாம். ஸோ நான் டைரக்ட்டா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றேன். ஸோ எப்பவுமே முறுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் டூ ஹையா இருந்தா ரொம்ப சூப்பரா வந்து ஃப்ரை ஆயி வந்துரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ல போடுறதுக்கு நீங்க ஒரே மாதிரியும் போட்டு எடுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம ஷேப்ல போட்டு குடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சன்ஃப்ளவர் ஆயில்ல தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்க கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுல வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபைனலா நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்பன் பக்கோடா. ஸோ முழுசுமே நீங்க ரிப்பன் பக்கோடாவும் போடலாம். ஸோ இந்த மோல்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இதுலயே வந்து சீப்பு சீடை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே சீப்பு சீடை வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸா ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.